ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பெயிண்ட்டும் கையுமா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம வர ரெண்டல் வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் அடிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு நாங்கள் லேட்டராக தான் ரிக்ரெட் பண்ணோம். ரிக்ரெட் ஆசன் ரொம்ப பெயினாக இருந்தது. பட் ஸ்டில் எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 லிட்டர் லோ குவாலிட்டியில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஒரு ப்ரஷ்ஷுமே வாங்கியிருந்தோம். அந்த ரோலரு டோட்டலாக 900 ஆச்சு. ஏன் நாங்கள் பெயிண்டருக்கு போகலைன்னா, அவங்க பர் டேக்கே 1000 அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து அடித்தாலே ஒரு 1000 கொடுக்கணும். சரி, அந்த 1000 நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு நானே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெயிண்ட்டை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்ற சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அப்போவே சொன்னார், பார்த்துடின்னுட்டு. பட் ஆனால் நான் கேட்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன், போட்டுட்டு ஒரு மாதிரி ஹரிசாண்டலாக வச்சு ஒரு கலக்குனேன். அதில் எல்லா பெயிண்ட்டும் கீழே கொட்டிருச்சு. திட்டு தான் வாங்கினேன். ஆனால் என்ன ஒன்றுனா, முன்னாடி இருந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த வார்னிஷ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது வந்து ஜஸ்ட் வாட்டரில் போயிட்டு வாஷ் பண்ண உடனே போயிடுச்சு. கீழே டைல்ஸில் இருக்கிறதுமே நார்மல் வெட்டு கிளாத்தில் வந்து இது பண்ணதுமே வந்து அது எல்லாமே போன மாதிரி தான் இருந்தது. சரி, எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றியெல்லாம் கலக்கிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பழைய கோல் மாதிரி ஒன்று இருந்தது. அதை வச்சு நம்ம கலக்கிடலாம். இந்த பக்கெட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு அவள் இங்கே ஊருக்கு வரும்போது இந்த பக்கெட்டை தான் எடுத்துகிட்டே வந்தா. அந்த பக்கெட்டில் தான் ஊற்றி நாங்கள் கலக்கணுமே. சரி, ஏன்னா இது ஈஸியாக வந்து கழுவுனாலுமே போயிடும் பிளாஸ்டிக்ன்றதுனால தான் முடிவே பண்ணியிருந்தோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு ஃபஸ்ட்டு செவரில் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, அதில் ஏற்கனவே இந்த க்ரையான்ஸ் வச்செல்லாம் கிறுக்கல்கள் இருந்தது. அது எதையுமே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணாமல் டைரெக்டாக பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளே ஒரு குருட்டு நம்பிக்கை, இது வந்து பெயிண்ட்லேயே மறைஞ்சிரும்னிட்டு 2 கோட் அடித்து பார்த்தோம். அப்போவுமே அந்த கிறுக்கல்கள் எதுவுமே மறையவே இல்லை. அதை வந்து நாங்கள் இந்த கம்ப்ளீட் செவரை வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறமா தான் ரியலைஸே பண்ணுறேன், ஐயையோ நம்ம வந்து முன்னாடியே ஸ்க்ரப் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பட் ஆனால் இதே தப்பை வந்து நான் மற்ற செவத்துக்கு எதுக்குமே நான் பண்ணவே இல்லை. முன்னாடியே எனக்கு அந்த டைல்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருந்தது. அதை வச்சு மற்ற எல்லா செவரில் இருந்த க்ரையான்ஸு அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் நாங்கள் பெயிண்டே பண்ணோம். யூஸ்வலாக என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா, ஃபுல் வால்யூமே பெயிண்ட் பண்ணணுன்னு தான் யோசிச்சுருந்தோம். ஆனால் எங்ககிட்ட ஏணி இல்லை. பக்கத்து வீட்லேயும் கேட்டு பார்த்தோம், அவங்கக்கிட்டையுமே இல்லாததுனால நம்ம உயரத்துக்கு எவ்வளோ எட்டுமோ அவ்வளோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமா என்னென்னா, ஓகே எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அங்கே வரைக்கும் மட்டும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு ½ செவர் மட்டும் பெயிண்ட்டே அடித்தோம். பெயிண்ட்டு காஞ்சதுக்கப்புறம் பெருசாக எதுவும் வித்தியாசம் நமக்கு தெரியல. காஞ்ச செவருக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த பெயிண்ட்டும் மிங்கிள் ஆகிட்டு ஒரே கலராக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் தான் வாலண்டியராக அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். கொஞ்சம் அடித்ததுலேயே வந்து எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த எந்தூசியாசம் இருந்ததுனால நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி இந்த பக்கம் இருக்க செவரெல்லாம் அவர் அடிக்க ஆரம்பித்தார். ஒரு கோட்டு தான் முடித்தோம். சரி, கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறமா 2வது கோட் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபோனில் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு ஆட்டம் பாட்டோன்னிட்டு பெயிண்ட்டுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தோல் வந்து வலிச்சது. இந்த பெயிண்டர்ஸ் எல்லாம் எப்படி தான் கம்ப்ளீட்டாக பெயிண்டே பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா கை போயிட்டு வருது, ஒரே பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குல்ல. அந்த டைமில் வந்து நமக்கு செம்ம பெயினாக இருக்குது கை. ஏன்னா நாங்கள் இவ்வளோ குட்டியாக பெயிண்ட் அடித்ததுலேயே நான் வந்து அதை ரியலைஸுமே பண்ணிட்டேன். ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தார், நான் ஸ்க்ரப் பண்ணிட்டே இருந்தேன். இன்னொரு சைடு அவர் ஸ்க்ரப் பண்ணுறாரு, நான் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நாங்கள் பண்ணதுலே பெரிய தப்பு என்னென்னா, பெயிண்ட் அடிக்கிற டைம்லேயே வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்கையுமே பார்த்தது தான் நாங்கள் பண்ணதுலே தப்புன்னு சொல்லிட்டு லேட்டராக தான் எங்களுக்கு புரியவே வந்தது. சரி, முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம பால் காய்ச்சிருக்கணும். நம்ம புரட்டாசியில் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் தேய்பிறைக்கு முன்னாடியே முடிக்கணும். நமக்கு ஒரே நாள் தான் டைம் இருந்தது. அதனால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணிடலான்ட்டு காலையில் ஆரம்பித்து நைட்டு 10 o'clockலாம் எங்களோட பெயிண்டிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அட் த லாஸ்ட் வந்து நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இருக்குது. ஒரு வழியாக ஒரு 2 வால் முடிச்சுட்டு 3வது வால் நமக்கு அவசியமே இல்லை. 3வது வால் ஃபுல்லாக டோரும் கிளாஸுமாக தான் இருந்தது. இந்த ஒரு செவரு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சிமெண்ட் வால் வந்து தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நம்ம பட்டி பார்த்து தான் பண்ணியிருக்கணும். பட்டியெல்லாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுல்ல. சரி, அந்த இடத்துல எப்படினாலும் சோஃபா போட்டால் மறைஞ்சிருங்கிறதுனால மற்ற கரையை மட்டும் போக்கிக்கலான்ட்டு நாங்கள் ஜஸ்ட் அந்த க்ரையான்ஸு, கலர் பென்சிலு, நார்மல் பென்சிலில் கிறுக்கியிருந்த கிறுக்கல்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு
பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து ஸ்க்ரப் பண்ணதை விட என்னோடய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்க்ரப் பண்ணிட்டார். அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால சரி ஸ்க்ரப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழேயே நாங்கள் ஒழுகிறது எல்லாத்தையுமே சைமல்டேனியஸாக தொடச்சிட்டுமே வந்துட்டோம். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, வலிக்காது, ஈஸியாக நம்மளால் இந்த ஹேண்டோட பெயினை டாலரேட் பண்ணிட முடியுங்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்க ரோலர் வந்து குட்டி ரோலராக, அதை வச்சு நம்ம வந்து அடிச்சிட்டே இருக்க முடியாது. சில யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு குச்சி மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் காஸ்ட் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம இதுவே போயிடலாம். ஒரு சிம்பிளான ஒரு ரீஒர்க் பெயிண்டிங் தான் அப்படிங்கிறதுனால மேபி இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பெயிண்டிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீட்டுக்காரருமே சொல்லிகிட்டே இருந்தார், நான் கம்முன்னு பெயிண்டராக போயிடலான் இருக்கேன்னிட்டு. ஆனால் பெயிண்ட் பண்ணி முடிக்கிற டைமில் ஐயோ நம்மளால் இதெல்லாம் முடியாதுடி அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டார். பட் அட் தி எண்ட் எல்லா செவரையும் 2 கோட் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை பார்த்தா நம்ம பெயிண்ட் பண்ணதே தெரியாது, பாதி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. அழுக்கே இல்லாமல் 2 கலருமே மர்ஜ் ஆகிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஃபினிஷ்டு லுக்காக இருந்தது. நீங்களே பாருங்கள், ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. வாங்கின காசுக்கு ஒர்த்து தான் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் வீடுமே க்ளீனாக இருந்ததுனால ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.